ஹாய் ஹலோ வணக்கம். இது மூவி ரிவ்யூ ஐட்டிடியூடான மூவி ரிவ்யூ பார்க்க போகிறோன்னா ஃப்ரைடே தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன முஃபாசா த லயன் கிங் மூவி ரிவ்யூ தான் நீங்கள் பார்க்க போகிறோம். இந்த ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி சேனல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. இந்த மூவியோட வளையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முஃபாசான்ற ஒரு சிங்கக்குட்டி பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா விட்டு ஒரு நாள் பிரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சிங்க குடும்பத்தை கூட சேர்த்து அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனை என்ன திரும்ப அவங்க அப்பா அம்மா கிட்ட முஃபாசா சிங்கக்குட்டி திரும்ப வந்து சேர்ந்து ஜாலியானது தான் அந்த மூவியோட வளையல். இந்த மூவி எனக்கு பிடிச்சதான்னு கேட்டிங்கன்னா, மூவி டீசென்ட் வச்சா இருக்குங்க. இந்த மூவியோட ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ஆனால் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா த லயன் கிங் மூவியோட சீக்வலை தான் எடுத்திருக்காங்க. ஆனால் சீக்வல் மாதிரி இருக்காது. த லயன் கிங் மூவியில் வந்த முஃபாசா அவர் எப்படி வாழ்ந்தார், எப்படி ராஜாவானார்ன்ற கதை தான் இது. நல்ல கதை தான், பட் கொஞ்சம் ஸ்க்ரீன் ப்ளே வைஸ் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. ஆனால் விஎஃப்எக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க இந்த மூவியில். ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா சூப்பராக தான் இருக்குது. ஆனால் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொதப்பிட்டாங்க தான் நான் சொல்லுவேன். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தால் நல்லா வந்திருக்கு இந்த மூவி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கும் நீட்டாக தான் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நாளாக இல்லை. இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா காமெடிஸ்லாம் அந்தளவுக்கு ஒர்க் ஆகலை. ஆனால் இந்த லயன் கிங் மூவியில் பார்த்தீங்கன்னா காமெடி தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த மூவியில் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க, அதெல்லாம் ஒர்க் ஆகலை. இந்த மூவி பார்க்கலாமா வேணாம்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிட்ஸை கூட்டிகிட்டு போய் பாருங்கள் தேட்டரில். கிட்ஸ்க்காக தான் இந்த மூவி எடுத்திருக்காங்க. எனக்கு இந்த மூவி டீசென்ட்டாக வச்சா தான் இருந்துச்சு. இந்த மூவிக்கான ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 3.25.